பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, நாம் எந்த விதமான மன அழுத்தத்தில் இருந்தாலும் அழகான மலர்களை பார்த்தால் உடனே நம் மன அழுத்தம் குறையும். அதிலும் புத்தம் புதிய ரோஜா மலர்களின் அழகிற்கு மயங்காதவர்களே யாரும் இருக்க மாட்டார்கள். அதிலும் பசுமை குடில்களில் வளர்க்கப்படும் உயர் ரக ரோஜா மலர்களின் அழகே அலாதி. இதனால் இவ்வகை ரோஜா மலர்களுக்கு உள்நாட்டில் மட்டுமில்லாது வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது. இதை பயன்படுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் பல உழவர்கள் பசுமை குடில்கள் அமைத்து உயர் ரக ரோஜா மலர் வளர்த்து வருகின்றனர். அவர்களில் ஒருவரான நெரிகம் திரு சேகர் அவர்களின் அனுபவங்களை இப்பொழுது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பட்டுப்பூச்சி ஆரம்பிச்சுட்டு பட்டுப்பூச்சி பெருசாக அதை வளர்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த க்ரீன் ஹவுஸு சொசைட்டி இதில் அவங்கள ஒரு ப்ரெசிடெண்ட்டாக வச்சுருக்கிறோம். ப்ரெசிடெண்ட்டாக வச்சு அவங்க எனக்கு என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பால் ஹவுஸ் போட்டால் ரொம்ப லாபமாக இருக்குது, இது போடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னார். சொல்லும்போது அவங்க பேச்சு கேட்டு நான் சரி சார் போடலான்னு சொல்லிவிட்டு நம்ம போய் சென்ட்ரல் இது எப்படி போடண்டா, என்ன பண்ணலாம், இப்போலாம் முதல் போடணுன்னா ஒரு 13 லட்ச ரூபாய் முதல் போடணுன்னா நம்மளால் முடியாது. அதனால் எப்படி போடலான்னு போது அவங்க என்னன்னா, நம்ம பேங்க் மூலிமா லோன் வாங்கலாம். லோன் வாங்கும்போது அரசாங்கத்தோடு நம்மளுக்கு ஒரு 50% சப்சிடி கிடைக்கும். நாம் கிடைச்சா சப்சிடி வாங்கி இந்த எல்லா கிராப் போடலான்னு சொல்லி அவங்க ஒன்று இது பண்ணாங்க. அவங்க பேச்சு கேட்டு நான் சரி சார் அப்படின்னு தான் எனக்கு ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி கொடுங்கண்ணா அவங்களே பிடிச்சி நாங்கள் சென்ட்ரல் பேங்க்கில் லோனு வாங்கியிருக்கிறோம். அப்புறமா கவர்மெண்ட்டில் மானியத்தை வாங்கிட்டேன். போட்டு இப்போ 5 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு கிராப் கேப்சிகம் வச்சுட்டேன். இப்போ அடுத்த கிராப் ரோஸில் ஃபஸ்ட் ரேட், டிஏ, கோல்ட் ஸ்ட்ரைக் 3 வெரைட்டி சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, மழை 12 வருடங்களுக்கு காலம் ஆகுது. நல்லா மழை பெஞ்சு ஒரு டேமுக்கு தண்ணி ஏரிங்களை ரெப்பி 12 வருடங்களுக்கு காலம் ஆகும். அதனால் வாட்டர் சோர்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ 1000-1200 அடி டெப்த்துக்கு போனால் தான் போர் போட்டால் தண்ணி கிடைக்கும். இப்போ 2 மாதத்துலேருந்து நம்மளுக்கு கரண்ட்டு நல்லா கொடுத்துருக்கு, பரவாயில்லை. இப்போ ஒரு அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னா, நாங்கள் இந்த செட்டு லோனு வாங்கி செட்டு போட்டோம். செட்டு போட்டுட்டு அப்புறமா இது எப்படி சாகுபடி செய்கிறதுன்னா, வெள்ளை மண் இருந்தால் சிகப்பு மண் ஓரமாக கொண்டு ஓட்டணும். இதுக்கு மண் ஓட்டிட்டு இந்த நம்ம மாட்டு சாணி, ஆடுது இது உரம் எல்லாம் கொண்டு ஓட்டி இந்த புண்ணாக்கு, ஏப்பம் புண்ணாக்கும் இதெல்லாம் போட்டு நம்ம கல்டிவேட்டர் பண்ணி இந்த மாதிரி 1 மீட்டருக்கு ஒரு பெட்டு அளவச்சு, அந்த மீட்டருக்கு ஒரு பெட்டு அளவச்சு லாங்காக நம்ம அப்படியே பெட் எடுத்து அதுக்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணி செடி 13 சென்டிமீட்டருக்கு ஒரு செடி வச்சு அது வளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, எல்லா டிப்பில் அதை விடுறோம். ஃபெர்டிலைசர்ஸ் 19 நாள் 20 MKP, SOP, இது CN, பொட்டாசியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட் இதெல்லாம் நம்ம ட்ரிப்பு மூலிமா கொடுத்துட்டு இருக்கிறோம். இது 1000 ஸ்கொயர் மீட்டருக்கு கவர்மெண்ட்டில் மானியத்தை நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3,25,000 ரூபாய் மானியத்தை கொடுத்தாங்க. ஆனால் மொத்தமாக லோனை அவங்க காஸ்ட் ஆஃப் 6,50,000 ரூபாய்ன்னு சொல்லி கவர்மெண்ட்டு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்கு. அந்த எஸ்டிமேட்டோடு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது மானியத்தை 3,75,000 ரூபாய்ன்னு சொல்லி மானியம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க காஸ்ட் ஆஃப் அவங்க எப்படி போடணும்னு சொல்லி ஒரு அளவுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம இதில் டெக்னிக்கல் பண்ணோன்னா கொஞ்சம் மிச்சமாக தான் நாங்கள் போடணும். இப்போ நான் வாங்கும் போது இந்த செடி 5 ரூபா 50 காசு இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்ந்து 6 ரூபா ஒரு செடிக்கு வந்துச்சு. 1000 ஸ்கொயர் மீட்டருக்கான 4,200 செடி வேணும். 2000 ஸ்கொயர் மீட்டருக்கான 8,400 செடி வேணும். அது நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த செடி நாங்கள் இங்கே தான்
லோக்கலில் வந்து இங்கே பேரிகா பக்கம் சொன்னைப்புறம்னு இருக்குது, அங்கே பாம்பில் போயிட்டு அங்கே செடியை எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் செடி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம் சார். அப்புறமா இந்த நோய்கள் வர்றதுக்கு வந்து மெய்ட்ஸு ட்ரிப்ஸ்ன்னு வருது. ட்ரிப்ஸுக்கு வந்துட்டு ரெடமில்லன்னு அடிக்கலாம், இது பயோசிமா அடிக்கலாம், பயோஸ்டின் பவுடராக வர்றதோ அது அடிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த எந்தெந்த சீசன் நல்லா பூ விற்கிது அந்த சீசனுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் வந்து இந்த பூ வந்து பீன்ஸ் பண்ணி விட்டுடுறோம். மக்கு வந்து அந்த பூ இது வந்து பீன்ஸ் பண்ணி விட்டுடுறோம். பீன்ஸ் பண்ணால் போது என்ன ஆகுதுன்னா அது ரெஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு வேணும் நேரத்தில் அது பெண்டிங் பண்ணி விட்டுடுறோம். பெண்டிங் பண்ணும்போது ஷூட் நல்லா வரும். ஒரே வாட்டி ஹார்வெஸ்டிங் வர்ற மாதிரி நல்லா சீசனில் பூ நம்மளுக்கு நிறையா கிடைக்கிற மாதிரி பெண்டிங் கொடுத்து ஒரே வாட்டி வர மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அது இப்போ நம்ம வந்து அதை எப்படி எந்தெந்த நேரத்தில் பண்ணுறோன்னா டிசம்பர் 25லேருந்து 30 தேதிக்குள்ளே நாங்கள் அந்த வேலை பண்ணுறோம். அது ஏன்னா பிப்ரவரி 14, 15க்கு நம்மளுக்கு வந்து பூ நல்லா ரேட்டு கிடைக்கும். அப்போ அந்த டைமுக்கு நமக்கு அது மாதிரி பண்ணுறோம். திருப்பி அந்த மாதிரி விட்டா திருப்பி மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு நார்மலாக இருக்குது. அந்த சீசனில் கூட நாங்கள் அப்படி பண்ணுறோம். இல்லாத நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சீசன் ஒன்றே பார்த்தா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு நார்மலாக வச்சுக்கிறோம். ரேட் இருக்கும்போது ஒன்று, ரேட் இல்லாத ஒன்றுன்னு என்ன பண்ணுறோம், ஒரே அவரேஜாக வச்சுக்கினா நம்மளுக்கு ஒரு மாதிரி டேலி ஆகுது. அந்த மாதிரி இருக்குது சார். திக்னஸ் வரும்போது என்ன பண்ணால் நம்மளுக்கு எப்போ தேவை வரும், இப்போ அடுத்த மாதம் எங்களுக்கு பூ வேணும்னு சொன்னால் ஒரு 40 நாள் முன்னே இதுன்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் பெண்டிங் கொடுத்துட்றோம். கொடுத்தா இதில் நல்லா முயற்சி வரும், வந்தால் பூ நல்லா குவாலிட்டியாக வரும். அது வந்த உடனே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கெமிக்கலில் எல்லாம் ரொம்ப காஸ்ட் அதிகம் ஆச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா நம்ம இது தனியாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பால், இந்த பூண்டு, இந்த மாட்டு மூத்திரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோம். செடி வந்து 8400 செடி 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு வச்சுருக்கிறோம். ஒரு செடி வந்து 6 ரூபா, காஸ்ட் ஆஃப் 6 ரூபா உள்ளது இருக்குது. நம்மளுக்கு ஒரு 75,000 ரூபா செலவில் நம்ம செடி வச்சு எல்லாம் ஹார்வெஸ்ட் இது பண்ணியிருக்கிறோம். பண்ணும்போது இது பார்த்தா என்ன ஆகுதுன்னா ஒரு மாத கணக்கத்தில் எனக்கு வந்து மாத கணக்கத்தில் நான் ஒரு அவரேஜ் பண்ணியிருக்கிறேன், பேலன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதம் எக்ஸ்ட்ரா அந்த மாதம் கம்மியான்றது ஒன்றும் இல்லை. காஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 40,000 ரூபா எல்லாம் செலவு போய் ஒரு 40,000 ரூபா மாதம் மிச்சம் ஆகிட்டு இருக்குது. இது பொறுத்து எனக்கு லாஸ்ன்னு எனக்கு தெரியல, யாருக்கு தெரியும் என்னமோ தெரியல. நிறைய பேர் சொல்கிறாரு க்ரீன் ஹவுஸ் போட்டு ரொம்ப லாஸ் ஆகிட்டோம் நாங்கன்னு சொல்கிறாரு. உண்மையிலே நம்ம பொழைக்கிறது வச்சு நம்மளுக்கு சோறு கொடுக்குறது வந்து நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய் வராது. இந்த இதில் நின்றுட்டு கரெக்டாக இது மெயின்டைன் பண்ணால் நல்லா லாபமாக தான். எனக்கு இப்போ லாஸ் எதுலன்னா இதில் ஒன்றும் லாஸ் கிடையாது. எனக்கு நான் வந்து போர் போட்டு இந்த போரில் தண்ணி இல்லாதனால வருஷத்துக்கு ஒரு போர் போட்டால் 3,000 ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி காய் செலவு பண்ணி லாஸ் ஆகிட்டு இருக்கிற தவிர இதனால எந்த லாஸ் இல்லை. ஏதோ ஒரு இது காரணத்தில் இது வந்து செட்டு சாஞ்சிடுச்சுனால அதனால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எனக்கு பாதிப்பு ஏற்பட்டனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏதோ கஷ்டம், இது லாபம் இருக்கிறதுனால நான் கஷ்டப்பட்டு வேறு தனியாக நான் வாங்கி ஏதோ பண்ணி இது செட்டு போட்டு நல்ல முயற்சியில் போயிட்டு இருக்கிறேன் சார். நல்லா இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அப்போவெல்லாம் வெரைட்டி கிடையாது. இப்போ வந்து ரெட்டில் வந்து கிராண்ட் கலர்னு சொல்லி இருந்துச்சு. கிராண்ட் கலர் அப்போ நிறையா மார்க்கெட்டிங் வந்து கிராண்ட் கலர்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே பெருசுன்னு சொல்லி அதே வச்சு வளர்ச்சி பண்ணோம். அது வந்து ஃபஸ்ட் ரேட் அணு வந்துச்சு. ஃபஸ்ட் ரேட் அணு வந்து வரும்போது கிராண்ட் கலர் தள்ளி விட்டுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ரேட்டு போச்சு. இப்போ தாஜ்மஹால் அண்ணன் வெரைட்டி, இப்போ தாஜ்மஹால், நோ ப்ளஸ், இது கோல்ட் ஸ்ட்ரைக், இதெல்லாம் இப்போதுக்கு நடலாம். இப்போ நட்டான்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங் எதுன்னா பூ வேணும் அந்த பூ குவாலிட்டி தான் நம்ம வைக்கலாம். ஃபஸ்ட் ரேட் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக மார்க்கெட்டிங்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை. இப்போது இது தாஜ்மஹால், நோ ப்ளஸ், கிராண்ட் கலரெல்லாம் இது கோல்ட் ஸ்ட்ரைக், டிஏ இதெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அரசாங்கம் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஃபார்மருக்கு வந்து 1000 ஸ்கொயர் மீட்டர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 1/2 ஏக்கரை 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு போயிட்டார். இப்போ நாம் அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா தொழில் பண்ணுறதுக்கு 1000 ஸ்கொயர் மீட்ரு 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரே தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாம் லேபர் காஸ்ட்டு
எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து என்ஆர்ஜி ஒர்க்கு வந்தனால லேபரு ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு விவசாயிக்கு சிறு விவசாயிக்கு வந்து ஒரு 4000 ஸ்கொயர் மீட்டர்னா 1 ஏக்கர் நிலத்துக்கு கொடுத்தா அதை நல்லா முயற்சி பண்ணணும். சும்மா அரசாங்கம் கொடுத்தாங்க மானியம் வாங்கிட்டு நாம் இப்போ நான் ஒரு விவசாயம் ஆகிட்டு அந்த க்ரீன் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் டவுனெல்லாம் சுற்றிட்டு இருந்தால் எங்கள் வேலை ஆகாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் நல்லா வருமானம் கிடைக்கும். நான் 1 ஏக்கர் க்ரீன் ஹவுஸ் வச்சுருக்கிறவன் நல்லா உள்ள ராயல் ஃபேமிலி மாதிரி அவங்க என்ன காரில் போகிறது, நாம் கூட காரில் போகலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் என்னன்னா அவனுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும். இல்லாதவன் சும்மா போட்டுட்டு நான் எனக்கு க்ரீன் ஹவுஸ் இருக்கான்னு போனால் வாட்டர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு குறை என்னன்னா அந்த வாட்டர் அது ஒன்றே பெரிய குறையாகிட்டு இருக்குது. அதனால் அரசாங்கம் எங்களுக்கு இங்கே ஒரு குடியாளம் டேம் ஒன்று ஒரு இருக்குது. அதனால் வருஷத்துக்கு 3 மாதம் இந்த ரெயின் வாட்டர் வரும்போது பெங்களூர்லேருந்து வீணா வந்து அந்த கிழவரப்பள்ளி டேம், முத்தூர் டேம் ரெப்பிட்டு வீணா ஆற்றுல போயிட்டு இருக்கு. அந்த தண்ணி வந்து 3 மாதத்து காலத்தில் எங்களுக்கு ஒரு காவாய் மூலமாகவா இல்லை ஒரு ட்ரிப்ரிகேஷன் இது பண்ணுறது மூலிமா பண்ணி எங்களுக்கு வந்து இந்த ஏரிங்களை 3 மாதம் ரெப்பி கொடுத்தா அரசாங்கம் நம்மளுக்கு நல்லா உதவி பண்ண மாதிரி பெரிய முயற்சி பண்ண மாதிரி இருக்குது. எத்தனையோ 1000 ஃபேமிலிங்களும் வந்து நல்லா வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்.